கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இந்த நிருபத்திலே இந்த ஒரு வசனத்திலே 3 காரியங்களை தெளிவாக எழுதுகிறார். 1, நல்ல போராட்டத்தை போராடினேன். 2வது, ஓட்டத்தை முடித்தேன். 3வது, விசுவாசத்தை காத்து கொண்டேன். முதலாவதாக நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்போ கெட்ட போராட்டம்னு ஒன்று இருக்கா? ஏன்னா அந்த இடத்துல பவுல் எழுதுகிற பொழுது நல்ல போராட்டம் என்று எழுதுகிறார். அப்போ கண்டிப்பாக கெட்ட போராட்டம் ஒன்று உள்ளது என்று தெளிவாக தெரிகிறது. அப்போ இந்த வசனத்தை தியானிக்கிறப்ப ஆண்டவர் எனக்கு உணர்த்தியது என்னென்னா, இந்த உலகத்திற்கு ஒத்து இந்த உலக பிரகாரமாக நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் நம்ம போராட்டம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த போராட்டங்களின் மூலமாக, இந்த பிரச்சனைகள் மூலமாக நாம் எந்த விதத்திலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? அல்லது ஒரு ஆத்துமாவையாவது கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சித்து கொள்ள இது பயன்படுமா என்றால் கண்டிப்பாக பயன்படாது. எனவே இந்த உலகத்தில் நாம் படும் போராட்டம் கண்டிப்பாக கெட்ட போராட்டமே. அப்போ நல்ல போராட்டம் என்ன அப்படின்னு தியானிக்கிறப்ப பவுல் படுகிற போராட்டங்கள் என்னென்னு அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலிருந்து 28வது அதிகாரம் வரை படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த வசனங்களை படிக்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட போராட்டத்தில் பட்ட கஷ்டங்களில் 1% கூட நம்மால் போராட முடியாது என்பதை மற்றும் என்னால் தெளிவாக உணர முடிந்தது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பல நேரங்களில் சிறையில் அடைக்கப்படுகிறார், அடித்து துன்புறுத்தப்படுகிறார், வாரினால் அடிக்கப்படுகிறார், கடத்தப்பட்டு கஷ்டங்களை அனுபவிக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசாங்கத்திற்கும் அவங்க சட்டத்திற்கும் எதிரானவர் என்று குற்றம் சுமத்தப்படுகிறார். பல முறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொடுமைப்படுத்தப்படுகிறார். சரி, இதெல்லாம் பரவாயில்லன்னு ஒரு பயணத்தில், ஒரு கப்பல் பயணத்தில் போயிட்டுருக்கிறப்ப அந்த கப்பலே உடஞ்சி போயிடுது. நீந்தி கரையேறி ஒரு தீவுக்கு போகிறாங்க. சரி, இந்த தீவுக்காவது வந்துட்டோம், இனி நல்லா இருப்போன்னு பார்த்தா அங்கே ஒரு விஷப்பாம்பினால் தாக்கப்படுகிறார். இந்த மாதிரி சொல்ல முடியாத எத்தனையோ கஷ்டங்களை அந்த அதிகாரங்களில் நீங்கள் உங்களால் வாசிக்க முடியும். அப்போ இத்தனை போராட்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு இந்த இடத்துல அவர் எழுதுகிற பொழுது நல்ல போராட்டம் என்று எழுதுகிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் பட்ட பிரயாசங்களை, அவர் பட்ட போராட்டங்களை அவர் நல்ல போராட்டம் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் ஒரு நிமிஷம் இன்று சிந்தித்து பார்ப்போம். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை மேன்மைப்படுத்தும்படியாக நம்முடைய போராட்டங்கள் இருக்கிறதா, இல்லை இந்த உலகத்திற்கு ஒத்த போராட்டங்களை நாம் போராடுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படி நம்மளுடைய போராட்டங்களில் ஒருவேளை நாம் தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்றால் இன்றைக்கு கண்டிப்பாக ஒரு உறுதியேற்று ஜெபிப்போம். ஆண்டவரே, பவுல் மாதிரி, ஏன்னா நமக்கெல்லாம் பவுல் கூட நம்மளை ஒப்பிட்டு கொள்வதற்கே நமக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மற்ற விசுவாசிகள் தங்களுடைய போராட்டம் எப்படி இருக்குது, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதா, இல்லை இந்த உலகத்திற்கு உண்டானதாக இருக்கிறதா என்று சிந்திங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி இந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் தாங்கி கொண்டார் என்றால் அவருடைய ஒரே நோக்கமெல்லாம் கிறிஸ்துவை எப்படியாவது உலகம் எங்கும் சுவிசேஷமாக சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை தான். அந்த ஒரு வாஞ்சையினால தான் அவர் தன்னுடைய கோத்திரம், தான் பிறந்த ஜாதி, நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராயத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்றினேன். இன்று நாம் ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களில் நாம் வெறுக்காமல் பவுல் போராடிய ஒரு போராட்டத்தை நம்மால் போராடவே முடியாது. ஏன்னா அவருக்கு இந்த உலகத்தில் இருந்த எல்லா மேன்மையையும்
கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினேன் என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ முதலாவதாக இந்த போராட்டம், நாம் படுகிற போராட்டம் நல்ல போராட்டமாக இருக்க வேண்டும். அது கிறிஸ்துவை மேன்மைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் ஓட்டத்தை முடித்தேன். இதை பற்றி எதை அப்போஸ்தலனாகிய பவுல் ஓட்டம் என்று சொல்லுகிறார் என்று நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்திய ஒரு விஷயம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஓட்டம் என்று சொல்வது தன்னுடைய ஊழியம். நீங்கள் வச்சிருக்கிற பைபிளில் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பின்னாடி இருக்கிற பக்கங்களை நீங்கள் கடந்து போனீங்கன்னா அதில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியங்கள் என்று 3 வரைபடங்களை உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம இந்த டெக்னாலஜியாக இருக்கிற இந்த காலத்தில், அறிவியல் வளர்ந்த இந்த காலத்தில், உலகத்தின் ஒரு மூலையில் இருந்து இன்னொரு மூலைக்கு ஒரு நாள்லேயே நம்ம எளிதாக கடந்து போயிட்டு வர முடியும். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒன்று தரைமார்க்கமாக போகணும், இல்லைன்னா நடந்து போகணும், இல்லைன்னா கடல் வழியாக போகணும். இந்த குறைவான வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர் உலகின் ஒரு மூலையில் இருந்து மற்றொரு இடத்திற்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதனால்தான் அவர் அவர் செய்த அந்த ஊழியத்தை ஓட்டத்துடன் ஒப்பிடுகிறார். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, பந்தயத்தில் எல்லாருமே ஓடுறாங்க, ஆனால் ஒருவருக்கு தான் கிரீடம் சூட்டப்படுகிறது. ஆனால் அந்த ஒரு கிரீடமும் அழிந்து போய்விடும் என்கிறார். ஏன்னா இந்த உலகம் கொடுக்குற மேன்மை அழிந்து போய்விடும். எனக்கு ஒரு கிரீடம் இருக்குது, அது அழியாமை என்கிற கிரீடம். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே எனக்கு கொடுக்க முடியும் என்று தெளிவாக புரிந்தவராக அதை சொல்கிறார். அவர் அப்படி என்ன மாதிரியான ஊழியங்கள்லாம் செஞ்சாங்கன்னு நீங்கள் அவர் எழுதிய 13 நிருபங்களையும் நீங்கள் படித்தீங்கன்னா, போகிற நாடுகளில் எல்லாம் சபையை உருவாக்குறார். சபையை மட்டும் உருவாக்கலை, அங்கே அதற்கான ஊழியங்களை செய்யக்கூடிய ஆட்களையும் தயார்படுத்துகிறார். சரி, ஊழியம் செய்ய ஆட்களை தயார்படுத்தியாச்சு, அதோட விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னா, அந்த இடத்திலிருந்து கடந்து வந்தாலும் அவர்களுக்கு நிருபங்கள் மூலமாக நன்மை தீமைகளை அனுதினமும் அவர்களுக்கு போதிக்கிறார். அது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, சபைக்கு அவர் அறிவுரைகளை கூறுகிறார், பெற்றோர்கள் எப்படி இருக்க வேணும்னு சொல்கிறாரு, குழந்தைகளுக்கான ஒழுங்கு என்னன்னு சொல்கிறாரு, கணவன் மனைவி எப்படி வாழணும், அவங்க ஒரு மனதாக எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு, பொதுவான பாவம், இச்சை, அடிமைத்தனம் என்பதை பற்றி தெளிவாக விளக்குகிறார். சபைகளுக்கு அதை உணர்த்துகிறார். அவர்களை அந்த விதமான பாவத்திலிருந்தும் இச்சைகளிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் மீட்டுக்கொள்கிறார். அடுத்தபடியாக விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3 காரியங்களையும் பற்றி தெளிவாக தன்னுடைய நிருபங்களை எழுதுகிறார். அன்பினுடைய மகத்துவத்தை அவர் தெளிவாக கொரிந்தியரிலே சொல்லுகிறார். இத்தனை ஊழியங்களையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால் இத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்த காரணத்தினாலோ என்னவோ, ஒருவேளை இதில் அவர் திருப்தி அடைந்து ஓட்டத்தை முடித்தேன் என்று எழுதுகிறார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி போராட்டத்தை நல்ல போராட்டம்னு சொன்னாரோ அதே மாதிரி ஓட்டத்தையும் நல்ல ஓட்டம் என்று கண்டிப்பாக இங்கு சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் தன்னுடைய மேன்மையையோ ஆதாயத்தையோ விரும்பாதவராக கிறிஸ்துவின் மகிமைக்காக மட்டும் அவர் ஊழியம் செய்ததால், கிறிஸ்துவை உலகெங்கிலும் சொல்ல வேண்டும் என்ற ஊழியம் செய்ததால், தன்னை அவர் எந்த விதத்திலும் ஒரு உயர்வாக காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. இந்த செய்தியை நான் கேட்டுட்ருக்கிற நம்ம இன்றைக்கி சிந்திப்போம். இந்த உலகம் தருகிற, பொதுவாக இன்றைக்கி இந்த அறிவியல் வளர்ந்த காலத்தில், இந்த நாகரிக காலத்தில் நம்ம ஜாபில், நம்ம பிஸ்னஸில் ஒரு டார்கெட்டை வச்சு ஓடிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம தேவனுக்குள்ளே ஒரு டார்கெட் வைத்து ஓடுகிறோமா, அல்லது தேவனை மகிமைப்படுத்துகிற வகையில் ஓடுறோமா, அல்ல இந்த உலகம் தருகிற டார்கெட்டை நோக்கி ஓடுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இந்த ஊழியத்தை அவர் ஓட்டப்பந்தயத்துடன் ஒப்பிட்டதினால்தான் இதை ஒரு ஓட்டம் என்று சொல்லுகிறார். 3வதாக விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்படி என்னங்க பவுலுக்கு விசுவாசம் இருந்துச்சு? எந்த மாதிரியான விஷயத்தில் அவர் உறுதியாக இருந்து அதை காத்து கொண்டார்? அப்போ அவர் எழுதிய எல்லா நிருபங்களையும் வாசித்து பார்க்குறப்ப ஒன்று தெளிவாக எனக்கு தெரிஞ்சிச்சு. அது உங்களுக்கும் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே அழிஞ்சிரும், ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய எதுவுமே அழியாது. அதை தெளிவாக புரிந்து கொண்டார். அது நித்திய ஜீவன் என்பதையும் புரிந்து கொண்டார். அதனால தான்
நாம் அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு வசனத்தில் சொல்கிறாரு. இம்மையில் நம் உடல் அழிந்து விடும், ஆனால் மறுமையில் நித்திய ஜீவன் பரலோக வாழ்வு உண்டு என்று விசுவாசமே இத்தனை விஷயங்களையும் அவரை செய்ய வைக்குது. ஒரு நிமிடம் பவுலின் சில வசனங்களை நாம் தியானிப்போம். அவர் எந்த அளவுக்கு பரலோகத்தின் வாழ்வு மேலே இந்த உலகத்தை வெறுத்து அவர் சிலுவையை எடுத்து நித்திய ஜீவனுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டார் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவர் எழுதிய வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது: பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள், கீழானவைகளை வெறுத்து மேலானவைகளை நாடுங்கள். காண்கின்ற யாவும் அனித்தியமானது, காணாததோ நித்தியமானது. அழிவுக்குள்ளான நம் உடல் அழியாமையும் சாவுக்கேதுவான நம் உடல் சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். ஆகையால் நாமும் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து காத்து கொண்டாரோ, அந்த விசுவாசம் நித்திய ஜீவனை குறித்து எப்படி அதை சுதந்திரித்து கொள்வோம் என்பதில் உறுதியாக இருந்தாரோ, அதே போல அந்த நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை நாமும் சுதந்திரிப்போம் என்று அவர் வைத்திருந்த விசுவாசத்தை போலவே நாமும் விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தை காத்து கொள்வோம். இந்த நாளிலும் 3 விஷயங்களை பார்த்தோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இந்த 3 விஷயங்களையும் அவர் முடித்த பின்பு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்கிறார்: இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, என் பிரசன்னமாக்குதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். பாருங்க, 3 விதமான போராட்டங்களை போராடி இந்த வசனத்தின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது அவருக்கென வைக்கப்பட்டிருக்கிற நீதியின் கிரீடம். அந்த கிரீடத்தை நீதியுள்ள நியாயாதிபதி அவருக்கு வழங்க போகிறார் என்ற விசுவாசத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார். பவுல் இவ்வாறு சொல்லுகிறார்: எனக்கு மாத்திரம் அல்ல, என் பிரசன்னமாக்குதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாமும் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய போராட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மைக்காகவும் மகிமைக்காகவும் இருக்கிறதா? நம்முடைய ஓட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிறதா? ஒரு ஆத்மாவையாவது ரட்சித்து கொள்கிறோமா? பவுலுக்கு இருந்தது போல நாமும் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வோம் என்கிற விசுவாசம் உங்களுக்கும் உள்ளதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட போராட்டங்களையும் அப்படிப்பட்ட ஓட்டத்தையும் அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் காத்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம். இந்த வசனத்தை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.